மற்றும் ஒரு முக்கிய செய்தி, சென்னை அருகே திருவேற்காடு மருத்துவமனையில் இருந்து கடத்தப்பட்ட குழந்தை தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிறந்து 45 நாட்களே ஆன நிலையில் கடத்தப்பட்ட ஆண் குழந்தையை கண்ணகி நகர் தனிப்படை போலீசார் மீட்டுள்ளனர். திருவேற்காட்டில் உள்ள மருத்துவமனையிலிருந்து திருடப்பட்ட குழந்தையானது 45 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறது. சென்னை அருகே திருவேற்காடு மருத்துவமனையிலிருந்து கடத்தப்பட்ட குழந்தை தற்போது மீட்கப்பட்டுள்ளது. பிறந்து 45 நாட்களே ஆன நிலையில் கடத்தப்பட்ட ஆண் குழந்தையை கண்ணகி நகர் தனிப்படை போலீசார் மீட்டுள்ளனர். குழந்தை கடத்தி செல்லப்படும் அந்த சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. சென்னை அருகே உள்ள திருவேற்காடு மருத்துவமனையில் இருந்து கடத்தப்பட்ட குழந்தை கண்ணகி நகர் தனிப்படை போலீசாரால் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆதன் இணைகிறார். வணக்கம் ஆதம், விவரங்கள் என்ன? சென்னை கலைஞர் பகுதியை சேர்ந்தவர் ஆரோக்கியதாஸ், அவரது மனைவி நிஷாந்தி. இவர்களுக்கு கடந்த 45 நாட்கள் முன்புதான் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் கலைஞருக்கு வந்த பெண் நிஷாந்தியை சந்தித்து அரசு சார்ந்த திட்டங்களை குழந்தைக்கு வாங்கி தருவதாக கூறி குழந்தை தாய் மற்றும் குழந்தையை ஆட்டோவில் அழைத்துச் சென்று சென்னை தாராநகரில் இறக்கிவிட்டு குழந்தையை கடத்திச் சென்றனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த குழந்தையின் தாய் நிஷாந்தி இது சம்பந்தமாக கலைஞர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பதிவு செய்த கலைஞர் போலீசார் தாய் நிஷாந்தியை சென்னை தேனர் அழைத்துச் சென்று அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு. அந்த ஆட்டோ கடைசியில் திருவேற்காடு பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. நிலையில் அங்கு சென்ற போலீசார் குழந்தையை அங்கே உள்ள ஒரு மருத்துவமனையில் மீட்டுள்ளனர். குழந்தை எதுக்காக கடத்தப்பட்டது, யார் கடத்தினார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். தற்போது குழந்தையை மீட்டு கலைஞரை அழைத்த முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஆதாம்.